Hi learners, in today's video we are going to learn how to find profit or loss as a percentage with easy formulas and 3 solved sums. It's perfect for TNPSC aspirants and school students. Let's get started. Problem number 1. A shopkeeper bought a chair for 325 rupees and sold it for 350 rupees. Find the profit percentage. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவர் சேர் வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 325 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் அதை விற்றது 350 ருபீஸ்க்கு விற்றுருக்காரு. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அவருக்கு 25 ருபீஸ்னு தெரியுது. இதை நம்ம பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா இதுதான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 என்னன்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு, நமக்கான காஸ்ட் ப்ரைஸ் 325, அதை டினாமினேட்டரில் போடுறோம். மேலே நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம வாங்கின விலையை விற்ற விலையிலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கிடைச்சிரும் இல்லையா. அப்போ 350 ருபீஸ்லேருந்து 325 சப்ராக்ட் பண்ணும்போது 25 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. அப்போது 25 டிவைடட் பை 325 இன்டூ 100 போடுறோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். 325 சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டரில் 13 வருது. இப்போ 100 13 டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். Second problem, a t-shirt is bought for 110 rupees and sold it for 90 rupees. Find the loss percentage. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம். இந்த ப்ராப்ளமில் ஒரு டிஷர்ட்டை 110 ருபீஸ்க்கு வாங்கி விற்கிறது 90 ருபீஸ்க்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு 20 ருபீஸ் லாஸ் ஆகிருக்குங்கிறது தெரியுது. இதை நம்ம லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா லாஸ் பர்சன்ட் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும், மல்டிப்ளை பை 100 தான் பண்ணணும். மேலே ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தால் நியூமரேட்டர் ப்ராஃபிட்டாக வரணும், லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட்னு போடணும். இப்போது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர்ஸை போட்டால் கூட போதும். இப்போ இங்கே எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, 20 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கியிருந்தார், 110க்கு வாங்கியிருந்தார். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 18/11% கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பாருங்கள், an item was bought at 200 rupees and sold at a loss of 4%. What is the selling price? இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறது நமக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் செல்லிங் ப்ரைஸை கொடுக்கல. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா லாஸ்ட்டு ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ லாஸ் பர்சன்ட் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4%, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 200 ருபீஸ், அதையும் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் உள்ள 2 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது 8 ஆகும். ஸோ லாஸ் ஈக்குவல் டு 8 ருபீஸ். ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸ் இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸ் இதுலேருந்து நமக்கு எப்படி தெரியும், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம லாஸை சப்ராக்ட் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். 8 ருபீஸ் லாஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 200லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 192 ருபீஸ் கிடைக்குது. இதுதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த சம்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் கேட்டால் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அது மாதிரி இதில் வேறு ஏதாவது கொடுத்து, அதாவது சப்போஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் என்ன லாஸ் என்னன்னு கேட்டாலும் இதே ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம சேனலில் பர்சன்டேஜ்னால் என்ன, அதோட பேசிக்ஸ் என்னென்ன, ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்தால் அதை நம்ம பர்சன்டேஜ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்,
டெசிமல் பாயிண்டில் உள்ளதை நம்ம பர்சன்டேஜ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பர்சன்டேஜாக இருக்கிறத ஃப்ராக்ஷனாகவும் டெசிமல் பாயிண்ட்டாகவும் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்ஸ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக ஒரு வீடியோவும், அது ரிலேட்டடாக ஒரு 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி செகண்ட் பார்ட்டாக ஒரு வீடியோவும், அதுக்கப்புறம் ப்ராப்ளமில் ரேஷியோஸாக கொடுத்துருக்காங்க அதை பர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ், அது தேர்ட் பார்ட்டாக ஒரு வீடியோவாகவும், லாஸ்ட்டாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதுக்கு ரிலேட்டடான 2 ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை 4th பார்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த 4 பார்ட்டையும் பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். If you found this video helpful, give it a thumbs up and subscribe to my channel for more daily maths and aptitude videos. See you in the next one. Thank you.